வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். மே 10 வர அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குகிற பொருட்கள் பன்மடங்கு உயரும் அப்படின்றது ஐதீகம். அந்த நாளில் தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடச்சிச்சு. அதை வச்சு அவங்க நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி வாழ்க்கையில் உயர்ந்தாங்க. மகாலட்சுமி பிறந்த இடமான கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய உப்பு வந்துட்டு ஒரு முதல் பொருள். இந்த உப்பை வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். அது கூட மங்களகரமான பொருளான மஞ்சள், நம்ம அன்றாட உணவில் சேர்க்குற அரிசி, பருப்பு, தானியங்கள், இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம பூஜையில் வச்சு இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பூஜை பண்ணும்போது முக்கியமாக தண்ணி பால் வைக்க மறந்துடாதீங்க. பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியோட அருளும் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நெய்யிட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றும்போது அதுவும் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் தான். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா தங்கம் வெள்ளியும் வாங்கி இந்த பூஜையில் வச்சு கடவுளை அருளை வாங்குங்க. தங்கத்தோட விலை இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு தங்கம் சேர்க்க முடியும். மே 10 காலை 6:30 தொடங்கி மே 11 4:56 வரைக்கும் இருக்குது. அந்த நாளில் முடிஞ்சளவுக்கு ஒரு 2 பேர்த்தாவது அன்னதானம் போடுறத மறக்காமல் பண்ணிடுங்க. அன்னதானன்றது ரொம்ப நல்லது. இதன் மூலமாக நமக்கு எல்லாத்துக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க மகாலட்சுமி அருள் கிடைக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.